நான் யார், எப்பேற்பட்டவன்? என்னுடைய கணவர் யார் தெரியுமா? அந்த 7 மலைக்கு அதிபதியான எம்பெருமான் நாராயணமூர்த்தியை மாலையிட்டு மகாலட்சுமி வேர் பெற்று யாதொரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்த பொழுதிலும் என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும், அடுத்து பாத பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? சுவாமி, அத்தான் சுவாமி. சுவாமி, சுவாமி, ஓராலயமாகும் மங்கை மனது அதில் அன்றாடும் கொண்டாடும்
சுவாமி லட்சுமி சுவாமி வாழ்க வாழ்கவே கண்ணே வாழ்க வாழ்கவே மகாலட்சுமி என் மார்பில் அமர்ந்திருக்கும் லட்சுமி, அதனால் மகாலட்சுமி. கண்ணே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பலலாம் கழிந்து பல கோடி நூறாண்டு எல்லா வளமும் இனிதாக பெற்று நலமோடு வளமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியாகட்டும். என்ன மாரி யாரும் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க சுவாமி. இருந்தாலும் என்னை அதிவேகமா அழைத்த காரணம் என்ன? அழைத்த காரணமா? காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? நீயும் நானும் சந்தித்து பல காலம் ஆகிறது. சண்டைக்கு இருந்தாலும் உன்னை நான் அன்று பாற்கடலை பாண்டமாக வைத்து கடைகின்ற நேரத்தில் உன்னை எடுத்து எனக்கு கொடுத்தார்கள். உன்னை கொடுத்த நேரம் அன்று பார்த்த அன்றவந்த தாமரம் இன்றும் அப்படியே இருக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது உன் விழி என்னும் வில்லிலே பார்வை எனும் கலை கொடுத்தான். உன் கலை பாய்ந்த நாள் கொள்ளலாம் என் மனமோ காயத்திலே ஆடும் வெண்ணிலா, மண்ணிலே பிறந்த பெண்ணிலா. உன்னை பார்க்கின்ற வேலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? விழியோரங்களில் சில அழைத்தேன் தெரியுமா? என்னுடைய பக்தனாக விளங்கக்கூடியவன் பிரகலாதன். அன்று இரணியனே பிரகலாதனுக்காக நரசிங்க அவதாரம் எடுத்து அடித்து என் பக்தனாக விளங்கக்கூடிய பிரகலாதனுக்கு தீங்கு நேர்ந்திருக்கின்றது. அதாவது சிவபாமி உங்களை வணங்கும் பக்தனுக்கு தீங்க, அதைத்தான் சொல்ல வருகின்றேன். என்னையே அனுதினமும் ஹரி நமோ நாராயணா கோவிந்தா என்று வணங்கக்கூடியவனுக்கு தீங்கு வந்திருக்கிறது. அதாவது வீரபாலன் சிவபாலன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள், அதிலே ஒருவன் பாம்பாக அவதாரம் எடுத்து என் பக்தனை கொட்டி அவனுடைய உயிரை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். சிறிது சிறிதாக அவன் உயிர் மாண்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது உருவத்தை மாற்றி சுவாமி பாம்பு உருவத்தை மாற்றியா? ஆமா. என்ன உருவம்? வண்ணாச்சி. சுவாமி என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? நான் யார்? உங்கள் மார்பில் குடியிருப்பவள். ஆமா. என்னை பார்த்து வண்ணாச்சியா போலாமான்னு கேட்குறியா? இந்த உருவத்தை மாற்றினால்தான் அவர்கள் வாங்கிய வரம். அப்படியா? என்னவென்றால் அந்த வீரபாலனும் சிவபாலனும் நாங்கள் எந்த நேரத்தில் என்ன உருவத்தை எடுக்க நினைக்கின்றோமோ அப்பேற்பட்ட உருவத்தை எடுக்க வேண்டும் என்ற வரத்தை ஒன்னகிட்ட வாங்கிட்டாரு. அப்படியா? ஒன்ன மோசமான ஆளு, கேட்ட வார்த்தை கொடுத்துட்டாரு. அதனால அவர்கள் எந்த உருவத்திலும் வரலாம். ஆகையால் நாம் உருவத்தை மாற்றி சென்று அந்த பாம்பு விஷத்தை எடுக்க வேண்டும். அப்படியா? இப்பொழுது உருவத்தை மாற்ற. அப்படியா? புறப்படு.
அடிச்சு துணி துவைச்சு இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பேஜாரா ஆயிடுச்சு. சரி என்ன பண்ண தெரியுமா, எனக்கு உடம்பு ஒண்ணும் முடியல, தடன்னு ஆடுது. அதனால என்ன பண்ண போறேன், என் மாமகாரன் ஒருத்தங்கிறான் ஒட்டி போடுறேன், என் மாமகாரன் அவனை போய் பார்த்துட்டு வரேன். ஓ மாமா சொல்லு, அவர் என்ன மாமா? என்ன மாமா தெரியாது. ஆமா தாய் மாமனா? தாய் மாமா அக்கா வீட்டுக்காரனா? அக்கா வீட்டுக்காரன். அப்படி இல்ல அந்த மாமாவா? இல்ல அக்கா வீட்டுக்காரன் தான். இல்ல அத்தை வீட்டுக்காரா? ஒரு விஷயம் இரு கேட்டுக்கிறேன். மாமாவா? வாஜரா ஓ வாஜரா சரி இருக்கட்டும். நான் வந்து வெகு நேரம் ஆகுது, எனக்கே பசி அதிகமாகுது. நான் டெய்லி கொஞ்சம் போட்டு பழக்கணும், சும்மா லேசா கொஞ்சம் போட்டு பத்துக்குவேன். இருந்தாலும் என் மாமகாரங்கிற அவனை கேட்டு பாக்குறேன், அவன் குடுக்கல அவனை பேய் ஓட்டிடுறேன் இன்னைக்கு. ஓ மாமா எங்க மாமா கிட்ட ஒண்ணும் கிடையாது, அது பீஸ் போட்டா பழகுது. சொல்லு. சரி போனா போது உன்னை பார்த்தா ஒரு பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. சொல்லு. ஒரு 200 ரூபாய் தான் கூட. 200 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன், ஏன்டான்னு கேக்குறியா? நீ ஒரு பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்குதுன்னு கேக்குறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, துணி துவைக்கிறேன், அசதி அதிகமாயிடுச்சு. அதுக்காக ஒரு 500 ரூபாய் கூட. 200 ரூபாய் குத்துனா பிளாக்ல வாங்க முடியாது, அதனால 500 ரூபாய் குத்துனா உடனே குடுத்துருவான். பாட்டில் 2 வாங்கிடுவேன். உன்னை நம்பிதான் காசு தர மாட்டேன். வேணும்னா பொண்டாட்டிக்கிறல, உன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு காசு தரேன். என்னது ஏன் பொண்டாட்டி வச்சு காசு வரியா? தப்பா நினைக்காத. உன் பொண்டாட்டிய சாட்சியா வச்சுக்கிட்டு சாட்சியா 200 காசு தரேன். 200 ரூபாய் தரியா? 200 ரூபாய் பத்தாது, 500 ரூபாய் கொடு. வாங்கிக்க. சாப்பிட்டு அதோ தெரியுது வட்டப்பாறை, அதோ தெரிஞ்ச வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறை போய் படு. உன் பொண்டாட்டி பேரு வருவா. வந்தாள்னா நான் பார்த்து பேசி கீசி அனுப்புறேன். பார்த்து பேசி கீழ்ச்சி அனுப்புறியா? ஆமா தப்பா நினைக்காத. பொண்டாட்டி வந்தாள்னா சரி அப்புறமா பேசுவேன். சரி உட்காந்து பேசி கீசினா சில விஷயங்களை சொல்லி அனுப்புறேன். கொஞ்சம் தெளிவா தான் சொல்லலாம். சொல்றேன். சரி நீ போயிட்டு அதை தெரிஞ்சு வட்டப்பாறை இருக்குது, அங்க துண்டை கீழே போட்டு வர்றா. சரி 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 வரட்டும். உச்சியில போகுது பாக்குறேன், எப்ப வரான்னு பாக்குறேன். முட்டாள என்ன துண்டை போட்டு துண்டு மேல பரலானா துண்டு அங்க போட்டு மண்ணில் படுக்கிறவங்களுக்கு அருவுக்குதான். நீ சொல்றது எதுனா நியாயமா? நான் எதுக்கு இங்க போட்டு தெரியுமா? நான் சரக்காச்சிட்டேனா? நீ எதுக்கு அங்க துண்டை போட்ட இது எதுக்கு தெரியும்? துண்டு போட்டேன் நான் சரக்காச்சிட்டேனா? நான் இங்க தரையில படுத்துக்கிறேன்ல, சரக்காட்சி உண்டு போய் அதுல படுத்துக்குவேன். துண்டை போட்டு துண்டு மேல படுத்தா திறந்து மண்ணு வந்து படுத்துக்குவேன். ஆமா இதுவே மண்ணு மேல படுத்தா துண்டு போய் துண்டு மேல படுத்து துண்டு மேல படுத்துக்குவேன். மண்ணாவாது. நம்ம மூலம் கரண்டா பாத்திர பொண்டாட்டி வரால பாரு. காலைல போறவங்க எல்லாமா சரி
சொல்லிட்டு கிடக்குறானே தெரியலையே. யோ மச்சான், நீ எங்க இருக்கிற? நான் போய் யாருகிட்ட போய் கேக்குறது? ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் போய் கேக்குறேன். அண்ணா, நான் வீட்டுக்கு ஏன்னா உங்களை தானே கேட்கலான்னு. வணக்கண்ணா. ஏன்னா எங்க வீட்டுக்காரரு, என் மச்சான், என் ஆத்துக்காரரு, அவரை பாத்தீங்களா? ஒரு வீட்டுக்காரர் தானா? ஏன்னா ஒரு பாசமா கூப்பிடுறது தானே? ஆமாண்ணா. வந்தாரு. தோசி போட்டான் கிட்ட வந்தாரு. என்னன்னு கேட்டீங்க? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னது? உடம்புலாம் ஒரு அசதியா இருக்குது, ஒரு 500 ரூபாய் கொடு. கொடுத்தீங்களா? சரக்கு வாங்கி சாப்பிடணும்னு கேட்டான். நான் கொடுக்கலமா. கொடுக்கலையா? அவன் மட்டும் கொடுக்கல, ஒன்ன வச்சுக்கலாம். மரியாதை கேட்க உனக்கு பல்லுக்குள்ள 14 கீழே கொடுத்துரும். பொறுமையா கேட்டு என்ன சொல்ற? அவனை நம்பிக்கையில கொடுக்கல, கொடுக்கல. ஓ நம்பிக்கை வச்சு என் நம்பிக்கை வச்சுதான் சொன்னீங்க. நீ கடன் வச்சுக்க மாட்டேன். ஆமா இல்லனாலும் வேலை செஞ்சு பேசிடுவேன். நாக்க இருக்க சேர்த்துருவேன். பெரிய மனுஷன் பேசுனாக்கா இல்லாதான் பேசுறேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? வீட்டுல நம்ம 2 ஏக்கரா கரும்பு போடுவேன், அது சோள பிக்கணும். கரும்பு வளர்ச்சி சோள பிச்சு வேலை செஞ்சு கழிச்சு. ஓஹோ, அப்படியாண்ணா? அதை வாங்கிக்கினேன். வாங்கிட்டேன். அந்த 500 ரூபாய் வாங்கினேன். 2 போட்டு வாங்கி சாப்பிட்டு அதோ தெரிஞ்ச வட்ட பாறை, அதோ தெரியுது வட்ட பாறை. அந்த வட்ட பாறை போய் பத்துக்கிறான். குஞ்சு மடக்கி போய் பாரு. என்ன இது? என்ன சபை? என்ன குஞ்ச மடக்கி கிஞ்ச மடக்கி என்ன சொன்னாலும் போக. உங்க வீட்டுக்காரன் வரும்போதே ஒரு 10 வாத்து குஞ்சு இருந்தது. ஓஹோ, வாத்து குஞ்சானா? அந்த 10 வாத்து குஞ்ச அந்த வட்டப்பாறைக்கு கீழே ஒரு குட்டை இருக்குது. ஆமா, அந்த குட்டையில அந்த வாத்து குஞ்சு மடக்கிட்டு அந்த பத்து இருப்பான். போய் பாரு. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். யோ மச்சான், யோ நீ எங்க இருக்கற? யோ மச்சான், உன்னதான் தாண்டறியா? யோ மச்சான், உன்னதான் தாண்டறியா? யோ மச்சான், உன்னதான் தாண்டறி. ஏறி மெரிடி என்ன வேண்டிய நான் படுத்து தெரியலங்க. மணி என்னாச்சு? மணி உச்சில வந்துச்சு. போயிரு. ஏண்டி சாப்பாடு தரல? ஏண்டி வர இந்நேரமா? உச்சியில வந்தது. சாப்பாடு தரல. 5 வரல. அதெல்லாம் கேட்கல. ஆமா, அத பொறுமையா நியாயமா கேட்கலாம். போட்டு வச்சு பொண்ணு உடம்புலாம் பாடுறா. பொழுக்கட்ட ஆமா அடிப்பா. ஆமா, ஒரு பொண்ணாட்டி அடிக்க வர பையா கஞ்சி வர கஞ்சி வர இன்னாரமா காத்திருப்பது வாடி கும்பிடுற வாடி வாடி கும்பிடுற நம்ம வீரங்க. ஆமா, நான் பார்த்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ பார்த்து வச்சியா? பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா. ஆமா, அப்படிப்பட்ட பொண்ணு அடிக்கிறியா? பொண்ணு சும்மாவா கொடுத்தேன்? லோடு ஏற்றி அனுப்பிச்சா. லோடா? என்ன லோடு ஏற்றி அனுப்பினா? ஆமாண்டா, ஆமா ஏற்றி அனுப்பிச்சேன். ஆமா, அத வந்துடா. ஏன்டா போட்டு குச்சி புடி குடிகார பையா, ஏன்டா போட்டு அடிச்சு நடக்குற? இப்ப யார் வந்துருக்கீங்க? நீங்க யாரு? ஏன் வந்தா எதுக்கு வந்தேன் தெரியல. யாரு யாரு? பகவானாக
இருக்கும்போது என் மனைவி லட்சுமியாக இருக்கிறா. இருவரும் நம்ம பக்தனுக்கு ஆபத்து, பிரகலாதனுக்கு ஆபத்து, அந்த ஆபத்தை இருந்து நாங்க காப்பாற்ற வேண்டும். அதனால உருமாறி வந்துடுறோம். இருவரும் பகவான் லட்சுமி ஆமா, உருவமாறி வந்துடுறோம். உருவமாத்துக்கு போய் அந்த வசத்தை காப்பாற்ற போறோம். வீரபால நிர்ணய ஆர்வமாக அவதாரம் எடுத்து என்னை கொத்தி விட்டான். என்னை காப்பாற்றுவது யாராக இருக்கும்? அந்த பரந்தாமனா. சுவாமி, சுவாமி, என்னை நீயே காப்பாற்று. அநாதரட்சகா, தங்களுடைய திருப்பாதத்தை நான் காண்பதற்கு 1000 கோடி புண்ணியம் செய்திருக்கிறேன். ஆண்டவனே, பச்சை மாமலை பொன்னேனி, பச்சை மாமலை கமலவாய் கமல செங்கல் மலர்களிலே பல நிறம் கண்டு மலர்களிலே பல பிரகலாதா, உன்னை காப்பாற்றியது நீ என்னுடைய பக்தனாக இருக்கின்ற காரணத்தினால் உன்னை காப்பாற்றியது அடியேன் பரந்தாமன் தான். காத்து ரட்சிக்கப்பட்டாய். எழுந்து. சுவாமி, என்னை காப்பாற்றியதற்கு அநேக கோடி நன்றிகள் சுவாமி. எங்களுக்கு 3 வரம், எனக்கு 3 வரம் தர வேண்டும் சுவாமி. வர வேண்டும். ஆமா. என்ன வரம்? முதல் வரம் என்னவென்றால், நான் என் வாழ்நாள் உரை உங்களையே துதித்து பாட வேண்டும். அதாவது உயிர் ஜீவன் இருக்கும் வரை என்னையே துதிக்கும் பக்தராக இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் தந்தே. இரண்டாவது வர என்ன தெரியும்? எங்கள் அரக்கர் குலத்தை உங்களுடைய திருக்கரங்களால் அவருக்கு மரணம் என்பதே வரக்கூடாது. அந்த அதாவது உங்கள் அரக்க இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இனி எப்பிறவியிலும் இறப்பே வரக்கூடாது. அப்பேற்பட்ட வரம் தானே வேணும். சரி, இனி என் கையால் உங்கள் அரக்க இனம் யாரும் என் கையால் ஆள மாட்டார்கள். தந்தே. அடுத்தது 3வது வரம் என்ன தெரியுமா? இந்த சோனிகாபுரி நாடு மூதேவி அடைந்திருக்கிறது. தாங்கள் ஸ்ரீதேவி அடைந்து எங்கள் சோனிகாபுரியை தாங்கள் மூதேவி பிடித்து கம்பெனி ஆசிரியரால் மூதேவி வந்துவிட்டதா? கம்பெனி ஆசிரியரால் உனக்கு மூதேவி வந்த காரணத்தினால்
என் மார்பிலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவியை கொடுத்து கம்பெனியை காப்பாற்றுகிறேன். உங்களையும் அடுத்தது என்ன தெரியுமா? இப்பிறவி கடந்து அடுத்த பிறவியில் யாராக பிறக்கப் போகின்றார் தெரியுமா? என்னையே வணங்கும் வருகின்ற கலியுகத்தில் கலியுக தோராயுகம் முடிவப் போகின்றது. வருகின்ற கலியுகத்திலே நீ ராகவேந்திரராக பிறந்து என்னையே துதிப்பாய். வாழ்க, மங்களம் உண்டாகட்டும். உனக்கும் மூதேவி போகட்டும், அப்பனுக்கும் மூதேவி போகட்டும். நீங்க கட்டளையிட்டீங்க தம்பிக்கு என்னவென்று அந்த பிரகநாதனை நீ 5 தலை பாம்பாக மாறி கொள்ள வேண்டும் என்று பாம்பாக மாறினேன். என் உடல் உள்ள விஷத்தை அனைத்தும் அவன் உடலை இறக்கினேன். பிரகநாதன் இறந்து விட்டான், மாண்டு விட்டான். அவனை கண்டு விட்டேன் என்றால் ஆகினால் அவன் சபதத்தை கேட்கின்றேன். அவனாலே உன் மீது ஆணை, நம் தாய் மீது ஆணை, இந்த தமிழ் மீது ஆணை. ஆனால் அவனை கொண்டு விட்டேன். அவன் உடல் சமமானது இந்த இடத்தில் தான். ஆனால் இவனை காப்பாற்றியது யார் என்று தெரியுமா? அவன் அழைத்தால் அந்த கொலைகாரன், நாசக்காரன், அந்த கறி மூஞ்சிக்காரன் காப்பாற்றிருப்பான். இப்போதே வைகுண்டம் சென்று அவனை உனக்கு பெயர் வைகுண்ட வாசன் லட்சுமி சமேத ஆண்டு வந்தாரே இரண்யன், அவனை தம்பி உன் பெரியப்பனையாக செத்தான். எதுடா வந்து உன்னை சாகடிக்க போகிறேன், உன்னை ஒழிக்க போகிறேன், உடலிலே பலம் அழிக்க போகிறேன். விடமாட்டேன். மனைவியாகி அந்த கறி சுவாமி, என்னை விட்டு விட்டு தண்டு சென்று விட்டேன் சுவாமி. ஆபத்து மனைவி கலந்து மனைவி விட்டு விட்டு ஓடி தேடி பையன் அவன் உனக்கு சாமி, அவன் உனக்கு நாதனா? ஏய், ஆபத்துன்றவனே எதிர் நின்று கால்பு வந்தாண்டி கணவன், அவன் உனக்கு கணவன் இல்லையா? ஆபத்தை விட்டு விட்டு சென்று விட்டான். அவனை பேர் என்ன? லட்சுமி. லட்சுமி. ஆமா. லட்சுமி பேருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற உடை, உடைக்கேற்ற நடை. அவன் யாரு ஒரு ஆம்பியா? அவனா விட்டு ஓட்டாங்க. கொண்டாட்டி ஒன்னா காப்பாத்தணும்ல, விட்டுட்டு ஓடணும். ஏன் கூப்பிடுற? நான் இருக்கிற ஆண்மகன், உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நான் காப்பாற்றுவேன். ஆகினால் என்ன உன் துணையாக ஏற்றுக்கே. முடியாது. பார்த்த உடனே கொன்று விடலான்னு தான் வந்தேன். ஆனால் உன் அழகை கண்டேன், உன் பேரை தெரிந்த உடனே காதல் ஆசை வந்து விட்டது. என் காதலை தீர்த்து வைத்து கலைதேவியே, என் காதலுக்கு உருவத்தை கலைவானியே, செங்கரும்பு சாறு எடுத்து மன்னவனே என்று நீ கொடுக்க என்ன காய்க்கும். தெரியாத நீ கட்டி எடுத்து முத்தம் சுவாமியின் மார்பில் இருக்கக்கூடிய நான் உன்னை கட்டி எடுத்து முத்தம் தருவதா? ஒருபோது முடியாது. முடியாது. இருக்கலாம். உன்னை பார்த்தால் அவ்வாறு தோன்றுகிறது. இருக்கலாம். சத்தியமான லூசு தான். யார் மீது? யார் மீது? உன் மீது. என் மீதா? உன் மீது லூஸ் ஆகிவிட்டேன். எப்படி? அது லூசு பெண்ணே, லூசு ஆண்டவா, ஹரிஹரி, நாராயணா,
நான் என்ன கேட்டேன்? கட்டி அணைச்சு ஒரு முத்தம், ஆசையா ஒரு வார்த்தை. மாமா எங்க அழைத்து விடு, அத்தா எங்க அழைத்து விடு, உனக்கு வழி விடு. கோவிந்தா நாராயணா, பகவானே பகவானே மௌனம் தேனோ யாவும் இதுதானோ பகவானே மௌனம் தேனோ பகவானே மௌனம் இதுதான் இதுதானோ பகவானே மௌனம் தேனோ நாராயணா கோவிந்தா பகவானே மௌனம் தேனோ இது யாவும் இதுதானோ யாருக்கு? பகவானே மௌனம் அடப்பாவி, நான் இப்ப உன்னை என்ன கேட்டேன்? அற்பமான மாநில பெண் என்றால் நினைத்தா என்னை ஆ, நீ யாரு? நீ யாருங்க? தெய்வமா? உன் பேர் என்ன சொன்ன? மகாலட்சுமி. நீ என்ன மகாலட்சுமியா, செல்வலட்சுமியா, காஞ்சி லட்சுமியா, அன்னலட்சுமியா, வரலட்சுமியா, வராத லட்சுமியா, கீஞ்சி போலட்சுமி? அடப்பாவி, அஷ்டலட்சுமி நான் தான். நீதான். ஆமா, வாத்தா இவன் பொழப்பு எப்படியா போட்டு பொழப்பு அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, மகாலட்சுமி எல்லா லட்சுமியும் நீதான். நான் தான். இவளுக்கு எப்படியாப்பட்ட வேலை தெரியுமா? 7 மணி நேரம் பிச்சைக்காரனா வாத்தா அவனை தூக்கி போறியே வந்துட்டேயா? வண்டியா ஆ. உன்னால எதிர்பார்த்தேன். நான் வந்துட்டேன். ஏய், ஏ, இவன் எப்பேற்பட்டது தெரியுமா? என்ன பட்டுவா? இவன் ஒரு சரியான சண்டாளிடா. எம்மா. யானுக்கு இல்ல ஆ. பிச்சை எடுத்து கிடப்பான். ஆ, ஆ, அவனை பாப்பா ஆ. பெரிய குபேரன் ஆகிடுவான். ஆ, ஆ. பெரிய பணக்காரனா இருப்பான். ஓரம் வந்திருக்காரு. ஓர வந்திருக்காரு. ஆ. பெரிய பணக்காரனா இருப்பான். என்ன பின்ன? அவனை அப்படியே ஆ. அப்படியே அவன் நடுத்தரில் கூட்டு வந்து பிச்சைக்காரன் ஆகி விட்டுருவான். திரும்ப. ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணு சும்மா ஓர வந்திருக்காரு. ஓரம் வந்திருக்காரு. அப்படியாப்பட்டவ இவன் வந்து மாநில பெண்ணு கிடையாது. தெய்வலோகம் தெய்வமா